உஜ்ஜயினின்னு ஒரு ஊர் இருந்துதான். அந்த ஊர்ல ஜனதத்தன் ஒருத்தன் இருந்தானா. அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, நமக்கு ஒரு அழகான மனைவி வேணும், அந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானா. அதே ஊர்ல என்ன பண்ணானா, ஒரு காளி கிட்ட போய் வேண்டிக்கிட்டானா, இந்த மாதிரி காளி சாமி எனக்கு ஒரு அழகான பொண்ணை கண்ணில் காமி, நான் அதுக்கு காணிக்கையா என்னோட தலையை தர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டானா. சரின்னு என்ன பண்ணாங்களாம், அந்த காளியும் அவனுக்கு அருள் புரிஞ்சு உனக்கு அழகான மனைவியை கண்ணில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மதன சுந்தரின்ற ஒரு பொண்ணை கண்ணில் காமிச்சாங்களாம். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு. அந்த திருமண வாழ்க்கை நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தானா. பல வருஷம் ஓடிடுச்சான். ஒரு 10 வருஷம் ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ணானா, அவங்க மச்சான் காளி கோயில்ல திருவிழா நடக்குது, பார்த்துட்டு போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய கூப்பிட்டோன்னு, சரி மாப்பிள்ளையும் மதன சுந்தரி வீட்டுக்கு போவாப்பிள்ளையா. போனோன்னே ஊர்ல எல்லாரும் திருவிழால சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவனுக்கு அந்த ஞாபகம் வருமா, நம்ம இந்த காளி கிட்ட வேண்டிக்கிட்டோமே, இது நம்ம நிறைவேற்ற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவறைக்குள்ளார போனாப்பிள்ளையா. அதே மாதிரியே என்ன பண்ணானா, அந்த ஜனதத்தன் என்ன பண்ணாங்க, ஒரு வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டிக்கிட்டானா. வெட்டிக்கிட்டு தலை வேற உடம்பு வேறையா கடந்தானா. இது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மதன சுந்தரியோட அண்ணன் என்ன பண்ணானா, சரி சாமி கும்பிட போறதுக்காக போன நம்மளுடைய மச்சானை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, உள்ளார போய் பார்த்திருக்காரு. ஐயோ, தலை தனியா உடம்பு தனியா கிடக்கே, என்ன ஆச்சோ தெரியலையே, இது நம்மளுடைய தங்கச்சி வாழ்க்கைய ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, தன்னுடைய தலையா மச்சான என்ன பண்ணா வெட்டிக்கிட்டானா. 2 பேருமே தலை தனியா உடம்பு தனியா கிடக்குறாங்க. ஆனா இவங்க 2 பேருமே காணும்னு சொல்லிட்டு மதன சுந்தரி என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோயில உள்ளார பாத்திருக்காங்க. ஆஹா, இது என்னது, இவங்க 2 பேருமே இல்லைன்னு நமக்கு வாழ்க்கையே கிடையாது, அதனால நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், ஒரு வாள் எடுத்து தலைய வெட்டிக்க போனாங்களாம். அப்பன்னு பார்த்து இந்த காளி என்ன பண்ணாங்களாம், ஜனதத்தன் என்கிட்ட வேண்டினதை நிறைவேற்றினா, அதை பார்த்துட்டு உன்னுடைய அண்ணன் என்ன பண்ணா, தன்னுடைய மச்சான் உயிர் போயிடுச்சு அப்படின்றதுக்காக தன்னுடைய உயிரையும் விட்டுட்டான். நீ என்ன செய்யற, உன்னுடைய நல்ல மனசுக்கு அவங்க 2 பேருக்குமே உயிர் தர்றேன், ஆனா அவங்களுடைய உடம்புல அந்த தலையை நீ சரியா பொறுத்துனா அதுதான் உனக்கு வெற்றி அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மதன சுந்தரி தலையை எடுத்து 2 பேர் உடம்புலையும் பொறுத்துனாங்களாம். அவங்களுக்கு பொருத்தி முடிச்சோன்னு தான் தெரிஞ்சது, உயிர் வந்துருச்சு. வந்தோடனே அண்ணனுடைய உடம்புல தன்னுடைய கணவருடைய தலையும் தன்னுடைய கணவனுடைய உடம்புல தன்னோட அண்ணனுடைய தலையும் மாத்தி மாத்தி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வச்சிட்டாங்க. மதன சுந்தரி என்ன பண்ணாங்க, இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்களாம்.